உடுத்திருக்கிற ஆடைகள், அதான் சொன்னேன், உடுத்திருக்கிற துணியை கூட கொண்டு போக இயலாது. ஆடையை கலட்ட வேண்டும், மறைவாக கலட்டி ஒரு லேசான பாரமான துணி அல்லாமல் லேசான துணியால் மூடிவிட வேண்டும். அதே போல அவருடைய வயிற்றில் ஏதாவது பாரமான பொருளை, பெரிய கல்ல தூக்கி வைக்கிறல்ல, பெரிய கல்ல தூக்கி வைக்கிறல்ல, ஏதாவது லேசான ஒரு பாரமான பொருளை வைப்பார்கள். ஏன்? சிலர்களுடைய வயிறு ஊதும், மௌத்தாகினா வயிறு ஊதாமல் இருப்பதற்காக வேண்டி அப்படி செய்வார்கள். மௌத்தாயி சிலவங்க அடக்கினத்துக்கு பின்னாலதான் கடனை தேடி போற, பிரச்சனைகளை தேடி போற. சகோதரர்களே, மௌத்தான உடனே பிள்ளைகளுடைய வாரிசுக்காரர்களுடைய கடமை, வாப்பாட பேர்ல உம்மாட பேர்ல கடன் இருந்தால் முதலாவது இவர் கடன் எடுத்தாவது அதை நிறைவேற்றும். வாப்பாட அம்மாட பேர்ல கடன் இருந்தா இவன் கடன் எடுத்தாவது என்ன செய்யணும்? அதை அடைக்கணும். இல்லாட்டி வாப்பா எவ்வளோ பெரிய அவுளியாவாக இருந்தாலும் சொர்க்கம் போயலாம், அல்லாஹ் நிப்பாட்டிடுவான். உண்ட கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டால் தான் நீ சொர்க்கம் போகலாம். நீ ஷஹீதாக இருந்தாலும் சரி. கடன் ரொம்ப பொல்லாத சகோதரர்களே, கடன் ரொம்ப பொல்லாத விஷயம். கடனோட மௌத்தாயிடக்கூடாது. நாம் சும்மா சரி யாருக்காவது தெரியாம கடன் எடுத்துட்டு மௌத்தா போனா என்ன நிலைமை? ஒன்று